அனைவருக்கும் வணக்கம். நான் இந்திய பெண்ணை பாரதி பேசுகின்றேன். கடந்த 3 வருஷமாக தொடர்ந்து ஒவ்வொரு தமிழ் மாதத்தினுடைய பிறப்புலையும் எப்படி நம்ம வாசப்படியை தொடச்சி முடிஞ்சால் மாயலை அதெல்லாம் வச்சு மஞ்சள் குங்குமம் அதெல்லாம் வச்சு பூக்கள் வச்சு வாசப்படியிலேருந்து நம்ம அழைக்கணும் அப்படின்னு நான் சொல்லுவேன். அதில் ஃபஸ்ட்டு குலதெய்வத்தை நம்ம கூப்பிட்டணும்னு நான் சொல்லுவேன். அந்த மாதத்துக்கு சம்மந்தப்பட்ட மிக முக்கியமானவர்களையும் சொல்கிறது உண்டு. இந்த சமயம் எந்த சித்தர் நமக்கு சிங்கில் இருக்கிறாருன்றாங்களோ அவங்களையும் நம்ம அழைக்கிறது உண்டு. அந்த மாதிரி பார்க்கும்போது வர வெள்ளிக்கிழமை வைகாசி மாதம் 1ன்றதுனால முதல்ல அவங்கவுங்க வீட்டு குலதெய்வத்தை கூப்பிட்டுட்டு வாசப்படி முதல்ல தொடச்சிடணும். பூஜை ரூமில் ஒரு விளக்கேற்றிடணும். அதுக்கப்புறம் எல்லா பேரையும் சொல்லி வாசப்படியிலேருந்து அழைச்சிக்கிட்டே அவங்கள உள்ளே போய் பூஜை ரூம் வரைக்கும் போயிட்டு நிற்கணும். அப்போ அவங்கெல்லாம் உள்ளே வரதான் நினைக்கணும். அதில் நிறைய இண்டிகேட் ஆகும். நம்ம யாரெல்லாம் கூப்பிட்றோமோ அதுக்கு ரிலேட்டடான விஷயங்களை அந்த 1ஆம் தேதி 2ஆம் தேதியிலே நம்மளுக்கு ஒரு சிங்க் வரும். அது தொடர்ந்து சேனல் பார்க்குறவங்களுக்கு தெரியும். அந்த மாதிரி இந்த வெள்ளிக்கிழமை மாத சிவராத்திரி இருக்குது. அதனால் சிவன், ஆனால் சாதாரணமாக சிவன் அப்படி சொல்லாமல் நம்ம அகஸ்தியர் இப்போ ரீசன்ட் டேஸில் எனக்கு அந்த ஆந்திராவில் இருக்கின்ற யாகண்டி உமா மகேஸ்வரர் அப்படி சொல்லி கூப்பிடுங்க. யாகண்டி உமா மகேஸ்வரரே வருக. அதுக்கப்புறம் யாகண்டி அகஸ்தியரே வருக. அப்புறம் யாகண்டியில் இருக்கின்ற பசுவண்ணா, பசுன்னா பெரிய நந்தி, அப்படியே 4 யுகத்தை 4 பக்கம் இருக்குது தூண்கள். அதில் ஒரு தூண் உடைச்சிச்சு, 4 யுகம். அது மொத்தமாக உடைக்கும் போது உலகம் ஃபுல்லாக க்ளோஸ் ஆகிடும் அப்படின்றது தான் ரொம்ப நாளாக நிறைய பேர் கண்டுபிடிச்சிருக்கிற விஷயமா இருக்குது. அதெல்லாம் சயின்டிஃபிக் ப்ரூஃபாக அதெல்லாம் லாஜிக்காக இருக்குதான்றதெல்லாம் திங்க் பண்ணாதவங்க தான் என் சேனலே பார்க்குறாங்கன்னு வச்சுக்கோங்க. அந்த இவங்களை கூப்பிடணும். இதில் மெயினாக யாரை இந்த மாதம் கூப்பிடணுன்னா முருகரையும், கட்டாயமாக முருகரையும், அப்புறம் அந்த இவரை காலஜானி யாகண்டின்னு சொல்லணும். அப்போ தான் அந்த இடத்தோட சிங்க் நம்மளுக்கு கிடைக்கும். யாகண்டி காலஜானி வீர பிரம்மேந்திர சாமியே வருக அப்படின்னு சொல்லணும். அகஸ்தியரும் சொல்லணும், அவரையும் சொல்லணும். அதே மாதிரி அந்த இடத்துல பெருமாளையும் அவர் நிறுவனார் அகஸ்தியர். அதனால் யாகண்டி பெருமாளை வருகணும் சொல்லிடணும். இந்த வைகாசி மாதத்தில் நம்ம சொல்ல வேண்டிய அவங்கள அழைச்சி பண்ணும்போது உங்கள் அழைச்சி கூட்டும்போது பூஜை ரூமில் நிறுத்திடுங்க. அதுக்கு முன்னாடியே விளக்கேற்றிடுங்க. அங்கே போய் உங்கள் வேண்டுதலை வைகாசி 1ஆம் தேதி நீங்கள் சொல்லும்போது ஒவ்வொரு தமிழ் மாதத்துலையும் இப்படி குறிப்பிட்டு உங்களை கூப்பிட்டு பூஜை ரூமுக்கு போயிட்டு விளக்கு எரிஞ்சிக்கிட்டு இருக்கிற சந்தர்ப்பத்தில் உங்களுடைய வேண்டுதல் சொல்லும்போது நீங்கள் இந்த தமிழ்நாட்டுக்குள்ளேயே இருந்தாலும் சரி, உலகத்தில் எங்கே போயிருந்தாலும் சரி, நீங்கள் தமிழோட ஜீன், உங்கள் அப்பா மட்டும் தமிழாக இருக்கலாம், இல்லை அம்மா மட்டும் தமிழாக இருக்கலாம். அப்படி இருக்கிறவங்க எல்லாமே அந்த தமிழ் மாதம் 1ஆம் தேதி வேண்டும்போது குறிப்பிட்ட அந்த மாதத்துக்கு நமக்கு இப்போது கனெக்ஷனில் இருக்கிறவங்கள வணங்கும்போது 100% அந்த விஷயம் ஃபாஸ்ட்டாக நடக்கிறத நீங்கள் பார்க்கலாம். எல்லா வித வேண்டுதலையுமே நீங்கள் அன்றைக்கி வைக்கணும்னு கேட்டுக்கிறேன். என் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், ஆல் இண்டியா நோட்டிஃபிகேஷன் பெல் பட்டனை ப்ரெஸ் பண்ணுங்கள். ரொம்ப ரிக்வஸ்ட் பண்ணி கேட்டுக்கிறேன். தேங்க்யூ ஆல்.